ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிடி பிளாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மூக்கனூர் கிராமத்துக்கு ஆர்சிடி குரூப் வந்திருந்தாங்க காளான் வளர்ப்பு பயிற்சிக்காக. அவங்களோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் தொடர்ந்து வீடியோ போகிறேன். நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்போ 65% ஈரப்பதம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, புளிஞ்சோம்னா கையில் ஈரம் நல்லா ஒட்டணும், விரலில் வரக்கூடாது, தண்ணி வரக்கூடாது, சரியா? ஆனால் இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்போ இந்த மூக்கனூர் கொஞ்சம் ஹீட்டான இடம். அப்போ லேசாக தண்ணி வரலாம். என்ன காரணம், இப்படி பரவலாக போட்டுக்கிட்டுலாம் நீங்கள் காளான் மனையில் போனையில் இப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா உணர வச்சு புளிஞ்சு பார்த்துட்டு கரெக்டானு பார்த்துட்டு எடுத்து குமிச்சு வச்சு படுதாவை போட்டு மூடிடும். இப்படி பரவலாக விட்டீங்கன்னா என்ன ஆகுனா 65% ஈரப்பதம் இருக்குன்னு போடுறது கடைசியாக 50% வந்துடும். இந்த காளான் வளர்கிறதுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்க போதில் ஒன்றும் கொடுக்க போதில் இந்த வைக்கோல் ஈரப்பதம்னா 20 நாள் ஆச்சுனாலும் காளான் வளர்கிறதுக்கு 50 நாள் அந்த காளான் பெற்று இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈரம்னா அந்த காளானுடைய வளர்ச்சிக்கு தேவையான தண்ணீர் சப்ளை கூடாது. அதனால் அது அதிகமாக போனால் அழுகிடும், கம்மியாக போனால் வளராது, பூஞ்சானுடைய வளர்ச்சி இருக்காது. புரியுதா? அதனால தான் அந்த புரிஞ்சு பார்க்க சொல்கிறது. ஒவ்வொன்றும் எல்லாருமே எந்திரிச்சு 4 தடவை உதருங்க. எப்படி உதறி மறுபடியும் அப்படியே போடுங்க. கீழே இருக்கிறது மேலே மேலே இருக்கிறத கீழே பொருட்டி போடுங்க. அப்போ ஓரளவுக்கு கரெக்டாக ஆகிக்கும். ஒன்றும் ஆகாது. நேற்று கூட புகை அடிச்சிருக்கோம், உங்களுக்கு மூக்கில் ஏறின மாதிரி இருக்கும். நீங்களாம் ஒன்றும் ஆகாது, கிளீனாக இருக்கும். ரெண்டாவது, நேற்று இதில் ஃபார்மலினும் கார்பன் டை ஆக்சைடும் நம்ம கலந்தோம். ஆனால் ஆக்சுவலாக மணிமேகலை புல் நல்ல புல் இந்த ஏரியாவில் நெல்லாக விளையுது, மஞ்சளாக புல் கொண்டாடுவாங்கன்னு நினச்சி இந்த மாதிரி புல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா இன்னொரு ஐட்டம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது கெமிக்கல் கடையில் நீங்கள் கெமிக்கல் கடையில் நீங்கள் ஃபார்மலின் இதெல்லாம் வாங்க போகிறீங்கல்ல, அந்த கெமிக்கல் கடையில் அல்பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சோப் ஆயில் இருக்குது. அல்பாக்ஸ் அது ஒரு லிட்டரு 200 ரூபா. அதில் ஒரு 10 மில்லியோ ஒரு பேரலுக்கு ஒரு 10 மில்லி இல்லைன்னா 15 மில்லி நீங்கள் அதை உள்ளே கலந்தீங்கன்னா இந்த வைக்கோலை இப்போ பார்க்கறதுக்கு படிச்சுன்னு இருக்கிற அழுக்குகள் பூராமே அது எடுத்துரும். தண்ணியில் கலக்கையிலே கலந்துட்டிங்கன்னா வைக்கோல் மறுபடியும் எடுத்து பார்க்கல உங்களுக்கு அந்த இருக்கிற டஸ்ட்டுமே இருக்காது. புரியுதா இல்லையா? இதில் சிலர் சொல்லுவாங்க ப்ளீச்சிங் பவுடர்லாம் கலக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது போதுமானது. ஒரு 10 மில்லியோ 20 மில்லியோ நீங்கள் கலக்கையில் டெய்லியுமே வைக்கப்புள்ள கலந்தீங்கன்னா என்ன மணிமேகலை எங்கே ஆள ஒரு 20 மில்லி நீங்கள் டெய்லியும் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வைக்கோலில் இருக்கிற அழுக்கு பூராமே எடுத்து பளிச்சுன்னு போகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கலர் வெள்ளையை கொடுத்து வருதோ, காவியிலேருந்து வெள்ளை கொடுத்து இருக்குதோ வைக்கப்புள்ள, அதுக்கு தான் காலம். நீங்கள் விதைக்கு காளானே கிடையாது, வைக்கோலுக்கு தான் காலம். அதே மாதிரி இந்த வைக்கோல் நம்ம வேற ஒரு நிலத்துல இருந்து வாங்குறோம்னா கூட இப்ப நெல் அறுத்துருப்பாங்க, அன்னைக்கே மழை வந்துடும், அதை காய வச்சு சுருட்டி தருவாங்க. அது வாங்கக்கூடாது. நம்ம நெல் அறுத்து ஒரு நாள் 2வது நாள் நல்லா காஞ்ச உடனே சுருட்டுறாங்க பாருங்க. அந்த மாதிரி நெல்லா அந்த மாதிரி வைக்கோலாம் வாங்கி பண்ணணும். இருக்குது என் வீட்டு வைக்கோல் அவ்வளோ சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணணும். முதல்ல இது நனைஞ்சிட்டாலே இந்த மாதிரி மாறிடும். ரெண்டாவது, நீங்கள் காளான் பண்ண வைக்க போகணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களா வயலில் மொத்தத்துக்கு விலையை பேசி வாங்கிக்கணும். ஒரு நாளுங்கிறது ஒரு 2 நாளுங்கிறது 4 நாள்னாலும் வயல்லையே காய வச்சு. ஏன்னா நீங்கள் விலைக்கு ரோல் வாங்கினீங்கன்னா 24 கிலோ இருக்கும். அந்த ரோல் 3 மாதம் ஆச்சுன்னா அந்த ரோல் 17 கிலோ தான் இருக்குது. என்ன காரணம், பச்சை உள்ளுக்குள்ளே புழுங்க ஆரம்பிக்க முடியும். கவர் சைஸுங்கிறப்ப பார்க்க போனீங்கன்னா பல விதமான கவர் சைஸ்லாம் சொல்லி உங்களை மூளையை செலவு செய்வாங்க. நமக்கு இது வெப்பமண்டல பகுதி. ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் மழை அதிகமாக இருக்கும், ஒரு 2 மாதம் பனி இருக்கும், ஒரு 5 மாதத்துக்கு தான் கூலிங் இருக்கும். மீதி நாட்களில் உங்களுக்கு கூலிங் இங்கே இருக்காது. செயற்கையாக தான் நம்ம பண்ணிக்குள்ளே நம்ம கூலிங்கை உருவாக்கணும். அதனால் அளவுங்கிறது பார்க்க போனீங்கன்னா இந்த
இந்த ஏரியா நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 12க்கு 24 தான் சைஸ். 12க்கு 16 யூஸ் பண்ணலாம். எப்படின்னா பங்குனி சித்திரை 2 மாதத்துக்கு ஒரு 3 அடுக்கு மட்டும் போட்டு 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 தொங்க விடலாம். இங்கே தகரத்தை வச்சுக்கிட்டு வராது. இப்பதான் சார் தகர மாத்தேன். 12க்கு 16 வரும். அதுக்கு சில ஐடியா தரேன், கண்டிப்பாக வரும். 12க்கு 16 அந்த பங்குனி சித்திரைக்கு யூஸ் பண்ணலாம். அப்பயுமே வந்து சில ஐடியா இருக்குது, அது சொல்கிறதுனால பங்குனி சித்திரையிலையுமே வரும். அப்போ 12க்கு 24னா என்ன, 12 இன்ச்சுக்கு 24 இன்ச்சு, 1 அடிக்கு 2 அடி, 1 அடி நீளம் 2 அடி உயரம் உள்ள கவர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம வந்து உருளை வடிவ படுக்கையாக யூஸ் பண்ணோம். அப்படியே வந்து போடாத உருளை வடிவ படுக்கையாக போடுறோம். ஏன் உருளை வடிவ படுக்க போடுறோம்னா நம்ம கட்டி தொங்க விடுறதுக்கு எல்லாமே சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக போடுறோம். சரி, இதில் விதைங்கிறது எவ்வளோ போடலான்னா ஒரு பாக்கெட்டுக்கு 12க்கு 24 பாக்கெட் 150 கிராம் விதை போதுமானது. சரியா? ஒரு சிலர் சொல்லுவாங்க 200 கிராம் போடுங்க, 250 கிராம் போடுங்க, நிறையா வரும். அதெல்லாம் கிடையாது. கரெக்டாக 150 160 கிராம் இருந்தால் போதுமானது. அப்போ பெட்டினுடைய வெயிட் நீங்கள் போட்டு முடிச்சு இந்த பெட்டினுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 2.5 2.25, அதிகபட்சம் 3க்கு தாண்டக்கூடாது. 5 லைன் போடலாம். ஏன் 4 லைன் போடக்கூடாதா, 3 லைன் போடக்கூடாது, போடலாம். ஏன் நான் 5 லைன் போடலாம் அப்படின்னா, அப்போ 6 போடக்கூடாதா 4 போடக்கூடாதுன்னா 5ங்கிறது கரெக்டான லெவல். உங்களுக்கு காளான் சைஸும் வந்து கரெக்டாக வரும். ஓரளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து இப்போ ஒரு தோசை இருக்குது, 5ஆ பிச்சு திம்பீங்களா 4ஆ பிச்சு திம்பீங்களா? நார்மலாக யார் அது 4ஆ பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். இப்போ உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஜீரணம் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி அது வளர்ச்சி வந்து உங்களுக்கு 5 அடுக்குங்கிறப்ப நார்மல், கீழே இருந்து மேலே எல்லாமே நார்மலாக வளர்ந்துட்டு வருது. இதே 4 அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வளரும், வளராதனால இல்லை, நல்லா வளரும். அதில் வந்து காளானுடைய சைஸ் பெருசாகும். இதில் வந்து பூக்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக வரும். 5ங்கிறது நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா 6 கூட போடலாம். ஆனால் மினிமம் வந்து கரெக்டாக பார்க்க போனீங்கன்னா 5 அடுக்கு போட்டிங்கன்னா போதும். 6 7 சின்ன சின்ன அடுக்காக வச்சு நீங்கள் விதை அதுக்கு தகுந்த சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா பங்குனி சித்திரையில் இன்னும் ஃப்ரீயாக அது வளர்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ வந்து வேணால் நீங்கள் பங்குனி சித்திரையில் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்து 6 அடுக்கு 7 அடுக்கு சின்ன சின்ன ரோலாக சுற்றி வச்சு கொஞ்சம் விதையை கொஞ்சம் நிறையா ஒரு பாக்கெட் போனால் போயிட்டு போகுது, இன்னும் 150 கிராம் போனால் போயிட்டு போகுதுன்னு கொஞ்சம் போட்டு விட்டு 100 பெட்டு வைக்கிற இடத்துல 40 பெட்டு தான் வைக்கணும். 100 பெட்டு வைக்கிற இடத்துல 40 பெட்டு தான் வைக்கணும். 4 அடுக்கு மாட்டுவோம். நம்ம கொட்டாய் அடுக்குல இருந்து மேல இருந்து பார்த்தீங்கன்னா 4 5 அடுக்கு வரிசையாக மாட்டுவோம். அப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்கிற அடுக்கை எடுத்துடணும், 2 அடுக்கு எடுத்துடணும். கீழே மட்டும்தான் 2 3 தொங்க விடணும். எல்லா சீசன்லையும் வரும், வராதுலாம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், கொட்டாயில் வந்து ஒரு ஜன்னல் மாதிரி அமைப்பை ஏற்படுத்தலாம். காலையில் 5 மணிக்கு திறந்து வச்சு 7 மணிக்கு தெற்கால வடக்கால ஒரு ஜன்னல் மாதிரி வச்சு விட்டு வெளியே டோர் இருக்கும். அந்த டோரையும் வந்து காலையில் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரையும் திறந்து வைக்கலாம். மறுபடியும் சாயந்தரம் 6 மணிக்கு இருட்டு கட்டுற நேரம் ஒரு 9 மணி வரையும், நைட்டு 9 மணி வரையும் திறந்து வைக்கலாங்கிறப்ப உள்ளே இருக்கிற அனல் வந்து வெளியில் போய் ஆட்டோமேட்டிக்காக காற்றுல இருக்கிற கூலிங் வந்து உள்ளே நார்மலாக ஃபிக்ஸ் ஆகிறப்ப வராதது வரும். இந்த காளான் வந்து சார் அந்த பூக்கிற டைமில் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. நல்லாவே நம்ம பனியில் நடந்து போனால் நம்ம மூச்சு விட்டாலும் பேசினாலும் ஒரு புகை மாதிரி வரும். அது கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, அது மாதிரி வருது. கோர்ஸ் அது வந்து விதையினுடைய இதுதான் வெளியே வருது. அது கார்பன் டை ஆக்சைடுலாம் கிடையாது. வெள்ளையா பனிப்படலம் மாதிரி இருக்கிறத நீங்கள் சொல்றீங்க, புகை மாதிரி வரும். அது வந்து ஸ்போர்ட்ஸ், அது விதையினுடைய வேகம் வந்து வெளியில வர்றது. அது வந்து அது கார்பன் டை ஆக்சைடுலாம் கிடையாது. நீங்க அது கண்ணுல எல்லாம் பார்க்க முடியாது. கார்பன் டை ஆக்சைடையோ ஆக்சிஜனையோ கண்ணுல எல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து ஸ்போர்ட்ஸ், அந்த விதையினுடைய இது வந்து வெளியில வர வெட்டுக்கள் வந்து வெளியில பறக்கிறது. வெள்ளையா பனிப்படல மாதிரி சினிமா படத்துல மாதிரி வந்து தெரியும். அது வந்து ஸ்போர்ட்ஸ், அது கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. சரி ரைட். இப்போ ஒரு பெட்டு வந்து மணிமேகலை போட்டு போய் காமிக்க சொல்றேன். நாள் ஆயிடுச்சு, அதை நம்ம கரெக்டான இடத்துல வைக்கல. இப்போ இங்கே கொண்டாந்து வச்சு 4 நாள் ஆகுதா, கரெக்டான இடத்துல வைக்கலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து விதையினுடைய தன்மை. ஆளுக்கு ஒரு கவர் எடுத்து அப்படியே கொடுத்து
எடுத்துட்டு அப்படியே கொடுத்துருங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. பாத்தீங்களா? இப்ப இதை கவனிங்க, இந்த விதையில வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் காளான். இதுதான் உண்மையாலேயே நம்ம வெளியில வந்து சாப்பிட்ற காளான். ஏன் இப்படி இருக்கு? அப்ப இதுக்கு மீடியா இல்லை, அது உள்ள மைசீலியம் மட்டும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குல்ல, உங்களுக்கு பூஞ்சா மட்டும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. வளர்றதுக்கு இப்போ வைக்கப்புல் இருந்ததுன்னா என்ன ஆகும், இது வளர்ந்து வெளியில வந்து வைக்கப்புல்ல சாப்பிட்டு வெளியில வந்து காளானா இருக்கும். இப்போ இது வளர்றதுக்கு வழி இல்லாதனால இந்த மாதிரி ஏறு போல படலமா உங்களுக்கு இருக்கு. அப்படியே மேல பிரிச்சு அதுலயே வச்சு நீங்க வந்து இந்த விதையை வந்து யூஸ் பண்றப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு ட்ரே இருக்குன்னா அந்த ட்ரே டெய்லியும் போட்டு அதை சுத்தமா வச்சுக்கணும். சரியா? அந்த ட்ரே கண்டுபிடி போட்டு அதுலயே நீங்க விதையை போடக்கூடாது. சொல்றதே கேட்க மாட்டேங்குது. நம்ம அப்படியே ஆளுக்கு 2 ரப்பர் எடுத்து கொடுத்து ஒரு வரிசையா போடுவோம். ஆளுக்கு 2 ரப்பர் எடுத்துட்டு வரிசையா போடுவோம். நீ எந்திரி, போட்டு ஒரு நாளைக்கு வேலை வாங்குவோம், ஒரு நாளைக்கு வேலை வாங்குவோம். போடணும் சாப்பிடும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரப்பர் பேண்ட் வந்துச்சா? இல்ல பாஸ் பண்ணுங்க. 2 எடுத்துக்கோங்க. பாருங்க, எடுக்கிறீங்க. நல்லா கவனிங்க, போட வேணாம். இப்படி பிடிச்சிடுறீங்களா? ஏதோ ஒரு பக்கம் இந்த பக்கம் பிடிச்சிட்டு கொஞ்சம் இவ்வளவு கேப் விடணும். நீங்க மடிக்க வேணாம், நீங்க பாருங்க. இங்க பாருங்க, இவ்வளவு கேப் விடுறீங்க. ஏன்னா இங்க நுனியில போட்டீங்கன்னா புடிங்கிட்டு வந்துடும். கேப் விட்டுட்டு நல்லா டைட்டா ரப்பர் போடுறீங்க. இது எதுக்காக இப்படி போடுறோம்னா அப்ப நீங்க போறது எனக்கு பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா? பாருங்க, புடிங்க. சாரி எப்படி மடிப்பீங்க? பாருங்க, போட்டீங்களா? அடுத்து இங்க பாருங்க, ஓபன் சைடுல வந்து கையை உள்ள விட்டு இந்த ரப்பரோட புடிச்சு பேக்ல இப்படி திருப்பிக்கிறீங்க. இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பலூன் மாதிரி நம்ம தலைவனை உருண்டை தலைவன மாதிரி இருக்கும் பாருங்க. பலூன் மாதிரி வந்துருதா? ஏன் இதை போடுறோம்னா, நம்ம சாதாரணமா இப்படி போட்டோம்னா தொங்க உடையில பெட் வந்து தொங்க உடையில வந்து இப்படி இப்படி முட்டிக்கிட்டு இருக்கும். இது வந்து கரெக்டா நமக்கு வந்து பெட் வந்து தொங்க உடையில வந்து உட்காரும். ஒண்ணு போடுங்க ரப்பர் பேண்ட். 2 இல்ல, நிறைய போடுங்க. ஒண்ணு வந்து மேல க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் வந்து உருளை வடிவ படுக்கை. உருளை வடிவ படுக்கைங்கிறது இதுதான். அம்மா, நான் உதறி உங்களுக்காக காமிச்சு நீங்க உதறி கிழிச்சுற. எதுக்குமா அவ்வளவு தூரம் போடுங்க? இன்னும் கொஞ்சம் விட்டு போடுங்க, மேல போடுங்க. உருவாரு மேல போடுங்க. இன்னும் 2 ரவுண்டு போடுங்க. ரப்பரை போடுங்க. ரப்பரை வந்து ஒரு 7-8 சுத்துங்க. அப்பதான் டைட்டா நிக்கலாம், உருவிட்டு வந்துடும். ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடல. மேல பிஸ்கட் இருக்காங்க.
இப்போ மணிமேகலை போடுறத பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரும் போட வேணாம், கவனிங்க. எதுவும் போடுறதுக்குலாம் இது பண்ணாங்க. முதல்ல ஒரு பெட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக தான் மேலே இருக்கேன். நான் உடனே வாட்ட மாட்டேன். இப்போ வந்து கீழே வந்து லேசா ஒரு 5-6 விதை போடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கவனிங்கம்மா, நீங்க வைக்கோல் வச்சதுக்கு அப்புறம் வேர்க்கும். வேர்த்து இந்த இடத்துல தண்ணி தேங்கும். அப்போ வந்து தண்ணி தேங்காக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல விதை போடையில இதுவுமே வளர ஆரம்பிக்கும். மைசீலியம் வளர ஆரம்பிச்சு வைக்கோல்ல வந்து பரவும். அதுக்காக தான் கீழே வந்து ஒரு 5-6 விதை போடுறது. போட்டு சுருட்டி இப்போ வைப்பாங்க பாருங்க. பாருங்க, அப்புறமா நீங்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு தூரம் கொடுத்தவங்க நிறுத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமில்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால தான் நிறுத்தி வச்சிருக்கேன். இங்க பாருங்க இவங்க எப்படி அமுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இங்க பாருங்க. இப்ப வந்து இதை போட்டோன்னே என்ன பண்றீங்கன்னா, இதை வந்து சென்டர் பார்த்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட். அவங்க போட்டு பழக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வராது ஃபர்ஸ்ட். அப்ப இதை வந்து இந்த ரப்பரை வந்து சென்டர் பார்த்துக்கிறீங்க. சென்டர் பார்த்துட்டு இப்படி எப்படி வேணுமோ நவுத்திக்கிட்டு 4 விரலை இப்படி வச்சு அழுத்தணும். புரியுதா? இப்படி திருப்பி வச்சு அழுத்திங்க. இப்படி வச்சு அழுத்தினீங்கன்னா நீங்க அதே பழக்கம் வந்து 2வது ரூபா 3வது ரூபாய் போகையில் அழுத்தில என்ன ஆகும்? பாக்கெட் வெடிச்சிடும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்ப பாக்கெட் வெடிக்காதனால இந்த 4 விரல்ல கரெக்டாக அழுத்திங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, விதையை வந்து கையில போடுறத முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. அதுல 2 ரீசன் வந்து என்ன காரணம் கையில போடுறத தவிர்க்கணும் அப்படின்னா, கையில போடையில ஒரு பரவலா வந்து உழுவாது. கரெக்டா ஒன்னோட ஒட்டு உழுவாது, தூரம் போய் விழுவோம். அப்ப இந்த ஒரு விதையும் இன்னொரு விதையும் ஜாயிண்டா இருக்கிறப்பதான் வளர்ச்சி வந்து வேகமா இருக்கும். அந்த மைசீலியம் படர்றது உங்களுக்கு நல்லா இருக்கும். 2வது, இந்த வைக்கோல் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கனால தெரியல, ஒவ்வொரு வைக்கோல் வந்து வெறப்பா இருக்கும். அப்ப வந்து கையில குத்தும் தடுமாறும். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, சின்ன டீ டம்ளர் இருக்கா வீட்டில் வச்சிருக்கீங்களா, சில்வர் டம்ளரு, அதில் 5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. விதையை அளந்து ஒரே அளவுக்கு 5 இது எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த டம்ளரில் வந்து நீங்கள் போடையில் ஒன்று பார்த்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக விடும். சரியா? இது வந்து அப்போ 5 டம்ளர்லேயும் சரியான அளவு நீங்கள் வச்சு போடையில் என்ன ஆகுனா, வளர்ச்சி வந்து இன்னைக்கு 10 பெட்டு போடுறீங்கன்னா, இப்போ மணிமேகலே இருக்காங்கன்னா இன்னைக்கு 20 பெட்டு போடுறாங்கன்னா அந்த 20 பெட்டு ஒரே நாளில் வராது. 10 வந்திருக்கும், 10 வந்திருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த சீடிங் மெத்தட். அப்போ நீங்கள் ஒரே அளவு உள்ள விதையை வந்து கரெக்டாக போட்டு அந்த எடை ஒரே அளவு இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா, இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு வந்து 3 நாள் எனக்கு காலம் ஆகணும், இன்னும் 20வது நாள் எனக்கு காலம் ஆகணும்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 20வது நாள் எடுக்கலாம். ஏன்னா வளர்ச்சி ஒரே மாதிரி இருந்து எல்லா பெட்டிலையும் ஒரே மாதிரி வரும். அப்போ நீங்கள் அளவு விதை மேலேயும் கீழே மாறி மாறி போடையில வளர்ச்சி என்ன ஆகும்? குறையும், மாறும். 20 பெட்டு இன்னைக்கு போடுறீங்கன்னா 20 விதமாக இருக்கும், அது மாறும். 10 பெட்டில் வரும், 10 பெட்டில் ஒரு நாள் லேட்டாக வரும், இல்லை முன்னாடி வரும். இதுதான் கணக்கு. அவ்வளோதான். இது போடுற மாதிரி போடுங்க. போட்டு முடிக்கட்டும். நீங்க 3 பேர் அப்படியே கொடுத்து விடுங்க. 3 பேர் ஒவ்வொரு பாக்கெட் வச்சுங்க. ஒரு பாக்கெட். இங்க ஒரு ஆள் உட்காரீங்களா? 3 பேர் அப்படியே போங்க. நீங்க 3 பேர் ஒரு பாக்கெட் வச்சுங்க.
இங்க அந்த மூளைக்கு வந்துருச்சா? 3 பேர்